ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே ஆத்துமாவை ரட்சிக்கு வந்த ராஜா ஊழியத்தினுடைய சார்பில், ஃப்ரைட் ஃபேக்டரியினுடைய சார்பில், சாம்டியினுடைய சார்பில் உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை இந்த நாளிலே விசேஷமாய் உலக நாடு எங்கிலுமே இன்னைக்கு இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்ற ஒரு மாபெரும் சந்தோஷம், அதாவது எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லி நம்ம இருதயத்தில் மட்டும் இல்லை, அநேகரை நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கிறது. அநேகருக்கு நம்ம அநேகரோடு கூட இதை பகிர்ந்து கொண்டு சந்தோஷப்படுகிறோம். அதற்கு இங்கே வேதத்தில் நீங்கள் லூக்கா புத்தகம் 2வது அதிகாரம் 10-11 வாசிக்க கேட்கலாமா? தேவதூதன் அவர்களை நோக்கி, எல்லாம் கவனிக்கணுங்க, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, தேவதூதன் தோன்றி அப்ப அங்க வந்த உடனே என்ன சொல்லணும்னா பயப்படாதிருங்கள். ஏன் அந்த வார்த்தை சொல்லணும்? நீண்ட நாள எந்த தரிசனம் இல்லை, எந்த வெளிப்பாடும் கிடையாது. ஆனால் அந்த இடத்துல தேவதூதனை இறங்கி வந்து நின்று ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். அந்த இடத்துல பயப்படாதிருங்கள், இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பிறந்திருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்காவிட்டால், அவர் இந்த பூமியில் நம்ம வாழ்க்கையில் பிறக்காவிட்டால், இன்னைக்கு நம்ம வாழ்க்கை இன்னைக்கு அவர் வளர்ந்து அவர் மரித்து அவர் நமக்கு கொடுத்த ரட்சிப்பை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் வேதத்தில் நம்ம வேதத்தின்படி நடக்கிறது. ஏசாயா புத்தகம் 9வது அதிகாரத்தில் நீங்கள் 2வது வசனம் வாசிக்க கேட்கலாமா? இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் தேசத்தில் குடியிருக்கிற மேல் வெளிச்சம் பிரகாசித்தது. இருளுக்குரிய வாழ்க்கை அது. உண்மையா சொல்ல எவ்வளோ பேர் பிறந்து இருக்கிறாங்க, எத்தனை ராஜாக்கள் பிறந்து இருக்கிறார்கள். அவர்களுடைய பிறப்பை குறித்து உலக நாடுகளில் எந்த ஜனங்களுக்கு சந்தோஷமும் கிடையாது. எந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இருள் வெளிச்சமாய் மாறினதும் கிடையாது. அப்போ இங்கே ஆண்டவர் பிள்ளைகளை வேதத்தின்படி ஏசாயா தீர்க்கதரிசி உரைத்ததின்படி 6வது வசனம் வாசிங்க. ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை நமக்கு ஒரு பாலகன் கொடுக்கப்பட்டார். இன்னைக்கு இந்த நாளில் ஒவ்வொரு சபையிலும் அலங்கரிக்கப்பட்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து பிறந்து இருக்கிற பிறப்பை குறித்து எல்லா ஜனங்களுக்குள்ள சந்தோஷம். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க தேவனை அறியாதவங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறோம். அவங்களோடு கூட நம்ம உறவுகளை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அநேக விதத்தில் நம்மளுடைய உடைகளையோ மற்ற காரியங்களை அவங்களுக்கு உதவியாய் கொடுக்கிறோம். அநேக விதத்தில் நம்ம சந்தோஷத்தை மற்றவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஏன் கேட்டேன்னா, இன்னைக்கு உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய மத்தேயு புத்தகம் 4வது அதிகாரம் 15 வசனம் வாசிக்க கேட்கலாமா? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. இருட்டில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சம். உங்கள் வீட்டிலே உண்மையாக சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை ஒரு 10 வருஷம் 20 வருஷம் பிள்ளை இல்லைன்னா அந்த குடும்பத்தில் எப்படி இருப்பாங்க? அந்த வீட்டிலே உண்மையிலே எத்தனை விதமான ஒரு துக்கத்தோடு இருப்பாங்க, ஏக்கத்தோடு இருப்பாங்க. அந்த வீட்டிலே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யும் போது ஒரு பிள்ளை பிறந்த அந்த வீடு எப்படியாப்பட்ட ஒரு மகிழ்ச்சி தெரியுங்களா? எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷம் தெரியுங்களா? ஒரு வீட்டிலே சில நாட்களை சில வருடங்களாக பிள்ளை இல்லாதவங்களுக்கு பிள்ளை பிறந்தாவே அந்த உறவுகள் எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. ஆனால் இந்த உலக நாடுகளை எல்லா ஜனங்களுக்கும் ஒரு மிகுந்த சந்தோஷமான நாள் இயேசு பிறந்த நாள். அப்போ உண்மையாக சொல்கிறேன், உனக்கும் எனக்கு இயேசு பிறந்திருக்கிறான். வருஷம்
புது ஆடை தரித்து கொள்கிறோம், பலகாரங்களை பகிர்ந்து கொள்ளுகிறோம், அநேகருக்கு நம்ம சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளுகிறோம். அந்த ஒரு நாள் மட்டும்தானா? அந்த ஒரு நாள் மட்டும்தானா சந்தோஷம்? என்னைக்கு இயேசு எனக்குள்ளே பிறந்தாரோ, என்னைக்கு முதல்ல நான் இயேசுவை என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டேனோ, என்னைக்கு இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் என்று நான் அறிந்து கொண்டேனோ, உயிருள்ள தேவன் என்று புரிந்து கொண்டேனோ, அந்த நாளில் வந்த சந்தோஷம் இன்னைக்கு வரைக்கும் மாறாது. சங்கீதம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாமா? அவர்களுக்கு தானியமும் திராட்சை ரசமும் பெருகிருக்கிற காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும், தானியமும் திராட்சை ரசமும் பெருகிற காலங்களை சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்தில் தந்தீர். எப்போ கொடுத்தார் தெரியுங்களா? என்னைக்கு இயேசு எனக்குள்ள பிறந்தாரோ, என் வீட்டிலே பிறந்தாரோ. உண்மையா சொல்ற, என் வீட்டில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பு என் வீடு இருள் அடைந்தது, சமாதானம் இழந்தது, என் வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எல்லாமே வேதனையோடு. ஆனால் இயேசு தான் என் சொந்த தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா தானியமும் வசதியும் பணமும் சொத்து இருப்ப பார்க்கலாம் மிகுந்த சந்தோஷம். அந்த சந்தோஷம் இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கையில் பார்க்குறேன். வருஷம் டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி மட்டும் இயேசு பிறந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் என்ன நோக்கத்திற்கு பிறந்தார்? அவர் பிறந்த நோக்கம் என்ன? அவர் பிறப்பை குறித்து நம்ம வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது அவர் பிறப்பை குறித்து. அவருடைய திரும்பி 2வது வருகை குறித்து வேதத்தில் வாசித்து இருக்கிறோம். அவருடைய வருகைக்காக வேதத்தில் ஆண்டவர் பிள்ளைகளை நிச்சயமாக சொல்கிறேன், சந்தோஷம் என்பது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு நாளைக்கு அல்ல. வாசிங்க பிலிப்பு 4:4. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷம். எனக்குள்ள இயேசு இருக்கிறார், எனக்குள்ள பிறந்து இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன். அதனால வேதம் என்ன சொல்லுதுங்க? யோவான் 10:1 அதிகாரம் பண்ண, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அவருடைய பிள்ளைகள். வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இதை விட வேற என்னங்க வேணும் எனக்கு? ஒரு அரண்மனையில் ஒரு ராஜாவை இல்லை ஒரு முதலமைச்சர் ஒரு பிரதம மந்திரி அவங்க பிள்ளைகளுக்கு, எங்கள் அப்பா நான் பிரதம மந்திரி, எங்கள் அப்பா முதலமைச்சர்னு எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஆனால் நீ சந்தோஷமாக சொல்லணும், எங்கள் அப்பா வானத்து பூமி படைத்தவர், ராஜாத்தி ராஜா, உயிர் உள்ள தெய்வம் எங்கள் அப்பா, அவருடைய பிள்ளை நான். அந்த மகிழ்ச்சி எனக்குள்ளே. அதுக்கு தான் சொன்னேன், எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷம்தான். ஒரு நாள் அல்ல, ஒரே ஒரு நாள் கிறிஸ்மஸ் வாழ்க்கை அல்ல, இன்னைக்கு ஒரு நாள் பிறக்கலை. வேதத்தில் வாசிக்கிற வார்த்தைகளை கேட்கும் போது எனக்கு என்ன மகிழ்ச்சி தெரியுமா? எரேமியா 15:16 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும். பாருங்க, இந்த வேதத்தை நான் கையில் எடுத்தேனோ, இயேசு எனக்குள்ள எப்போ வந்தாரோ, இந்த வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் எனக்கு எவ்வளவு சந்தோஷம். வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. என் இருதயத்துக்கு மிகவும் மகிழ்ச்சியா இருக்கிறது, சந்தோஷமா இருக்குது, மகிழ்ச்சியா இருக்கிறது. அதுக்கு தான் சொல்ல, எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சி, எல்லா ஜனங்களுக்கும் சந்தோஷம். உண்மையிலே இயேசு கிறிஸ்து பிறக்காவிட்டால், இந்த பூமியில் அவர் ரத்தம் சிந்தாவிட்டால், என் சாபத்தை யார் மாற்றியிருப்பார்கள்? என் பாவத்தை யார் கழுவியிருப்பார்கள்? எனக்கு இந்த ரட்சிப்பை எப்படி கிடைத்து இருக்கும்? ரட்சகர் பிறந்து இருக்கிறார். அவருடைய பிள்ளையாக நான் பிறந்து இருக்கிறேன். பாவத்துக்கு மரித்து இருக்கிறேன், நீதிக்கு பிழைத்து இருக்கிறேன். 1 யோவான் 2 அதிகாரம் 6 வசனம் வாசிக்கலாமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன், அவருக்குள்ளே நான் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். ஆமென். அதான் ரோல் மாடல். அப்பா போல பிள்ளை. அப்ப எங்க அப்பா விட்டு சென்ற காரியங்களிலே நான் எப்படி இருக்கிறேன்? அப்ப நான் எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறேன்?
என்ன வந்தாலும் சரி, எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆமாம். அதனால தேவனுடைய பிள்ளைகள் ஒரு நாள் கிறிஸ்துவ வாழ்க்கை, ஒரு நாள் பண்டிகை வாழ்க்கை அல்ல. தயவுசெய்து சொல்கிறேன், மாறணும். எனக்குள்ளே பிறந்துட்டார்னா, எனக்குள்ளே வந்துட்டார்னா, என் வாழ்க்கையில் பாவ மனுஷனை கொன்று போடணும், கலைந்து போடணும், புதிய மனுஷனாய் மாறணும். அதுதாங்க பிறப்பின் நாள். புது மனுஷனாய் மாறணுங்க, அதுதாங்க பிறப்பின் நாள். பழையவைகளை கலந்து போடணுங்க. அப்படியே நம்ம ஒரு நாள் மட்டும் இல்லை, தயவுசெய்து சொல்கிறேன், இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார்னா, சபையில் சும்மா பண்டிகை போல், வீட்டில் பண்டிகை போல் மற்றவங்களுக்கு பிரியாணி கொடுத்துட்டு பலகாரம் கொடுத்துட்டு ஒரு நாள் சந்தோஷம், ஆனால் அடுத்த நாள் துக்கம், கவலை, கண்ணீர், கடன், நெருக்கம், போராட்டம், பிரச்சனை, சமாதானம் இல்லை. ஆனால் நமக்கு வாசிக்கிறோம் சமாதான பிரபு. அதனால தயவு கூர்ந்து தேவனுடைய பிள்ளைகளை, இந்த பிறப்பின் நாளிலே, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள் என்று சொல்லக்கூடிய இந்த கிறிஸ்மஸ் நாளிலே நம்ம வாழ்க்கையில் உண்மையாகவே என்னைக்கு நீங்கள் முதல்ல இயேசு ஏற்றுக்கொண்டீங்களோ அன்றைக்கி உங்கள் வாழ்க்கை மாற்றப்பட்டு இருந்தால் என்றென்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கும். அப்படி மாற்றப்படாமல் உலகத்தோடு சேர்ந்து பேருக்காக நீங்கள் வாழ்ந்து இருப்பீர்களானால் இது ஒரு நாள் மட்டும் பண்டிகை, உங்களுக்கு ஒரு நாள் மட்டும் திருவிழா, மறுநாள் வாழ்க்கையில் எந்த விதமான நன்மை உன் வாழ்க்கையில் இருக்காது. அதனால மாறிடணும், மாற வேண்டும். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் இந்தோடு நம்ம வாழ்க்கையில் வருஷம் வருகிற இந்த நாளில் உலகமே கொண்டாடட்டும். ஆனால் வாழ்க்கையில் நீ மற்றவங்களுக்கு ஒரு சாட்சி உள்ளவர்களாக அவர் நடந்தது போல் நாம் நடக்கணும். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவரே, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாமல் இருக்கிறவர், ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால் ஆத்துமாவை ரட்சிக்க வந்த ராஜாதி ராஜாவே, பிதா குமாரன் பரிசுத்தாவேக திரியேக தெய்வமே, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி உலக நாடுகள் எல்லாமே இந்த நாளிலே எல்லா சபைகளிலும் எல்லா வீடுகளிலும் அவங்க வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். இன்றைக்கி மட்டும் இல்லை, வாழ்நாளெல்லாம் சந்தோஷமாக இருக்கட்டும். பழைய வாழ்க்கை மாறட்டும். இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கட்டும். வரப்போகிற நாட்களிலே ஆண்டவர் உங்கள் பிள்ளைங்க, நாங்கள் வேதம் சொல்லுது அப்படி தான் சொல்லி இருக்கிறீங்க, யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட நாங்கள், அவர் விசுவாசிக்கிற நாங்கள் உங்கள் பிள்ளைங்க, நீங்கள் நடந்ததை போல் இந்த பூமியில் சாட்சியாக வாழணும். ஆண்டவர் ஏதோ கடமைக்காக அல்ல, ஆண்டவர் வருடம் வருகிற பண்டிகை அல்ல. என் வாழ்க்கையில் இன்றைக்கி மாற்றப்பட்ட நாளாக இந்த நாள் மாற்றப்பட்டு இருக்க வேண்டும். நான் மாறி இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு சாட்சியாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல ஆண்டவரே, ஆமென்.